வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கைகளை உற்சாகமாய் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working in the precious blood of the Lamb. அவர் சமூகம் என் சந்தோஷமே, glory, அது நிறைவான glory. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. In His presence there fullness of joy. In His presence there fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness plus fullness of joy. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா glory. எங்கள் இயேசுவின் நாமம் glory glory, இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் glory. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாம். அல்லேலூயா. மயிலும் திவ்ய மதுரமாம். அதை தேடிய நாடி தினமும் நீ மனமே, அதை தேடிய நாடி அல்லேலூயா நீ மனமே. தேனிலும் glory, திவ்ய மதுரமாமே. தேனிலும் மயிலும் glory. சர்வலோகாதிப நமஸ்கார், சர்வ சிருஷ்டிகளே தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவான பிதாவே. ஓ உயிர்வான் சகலமும் படைத்த நமஸ்காரவே. சர்வலோகாதிப நமஸ்கார, சர்வ சிருஷ்டிகளே அல்லேலூயா. உயிர்வான் தயவான பிதாவே நமஸ்காரம். கைகளை தட்டி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகரியா 4:10, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். செருபாபேலுக்கு தேவன் ஏன் இவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லி செருபாபேலை உற்சாகப்படுத்துகிறார்? இதை நான் கட்டுவேனா, கட்டி முடிப்பேனா? 16 ஆண்டு காலம் கட்ட முடியாமல் சோர்ந்து போன செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னுடைய வேலைகளை கவனிக்கிறது. உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை என் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அவன் தடுக்கிறான், இவன் தடுக்கிறான், இந்த வேலை நடக்குமான்னு நீ சோர்ந்து போகாத. நீ செய்கிற வேலையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை கொண்டு இதை செய்வேன். உன் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபார போட்டது, உன் கைகளாலே அதை முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் செருபாபேலுக்கு இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த ஆண்டு அற்பமானது அற்புதமாய் மாறும் ஆண்டு என்று கர்த்தர் நமக்கு சொல்லி
அற்பமான ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் செருபாபேலை கொண்டு செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் பார்வைக்கு அற்பமா இருக்கலாம், நம்முடைய வருமானம் அற்பமா இருக்கலாம், உங்க வீடு அற்பமா இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் அற்பமா இருக்கலாம். இதை கொண்டு நான் என்ன செய்வது, என் தேவை ரொம்ப மலை போல இருக்கே, இதை கொண்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வருத்தப்படலாம். செருபாபேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அற்பமான ஒன்றிலிருந்து அற்புதமாக ஒன்றை செய்வதற்கு செருபாபேலை கொண்டு செய்தாரே, அந்த ஆண்டவர் பெரியவர். அப்படி செய்ய வேண்டுமானால் உங்கள் பெயர் அவருடைய பதிவேட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1-70 வரை உள்ள வசனங்களிலே பாபிலோனில் இருந்து யாரெல்லாம் எருசலேமுக்கு போகிறார்கள் என்று கேட்டபொழுது செருபாபேல் மனமுவந்து தன் கைகளை உயர்த்தி, நான் அந்த எருசலேமுக்கு போக விருப்பம் எனக்கு உண்டு, வாஞ்சை உண்டு, நான் போகிறேன் என்று சொன்னதாகவும், அதனால் கர்த்தர் அவருடைய பெயரை சோத்திருக்கிற அந்த பெயர் பட்டியலிலே இடம்பெற செய்திருக்கிறார். ஆவியானவர் அந்த புஸ்தகத்தை வேதத்தோடு கூட இணைத்திருக்கிறார். சோத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, அதை கொண்டு நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறோம் என்றால், இந்த பாவ உலகமாகிய இந்த பாபிலோனில் இருந்து யாரெல்லாம் பரம சோத்திருக்கிற எருசலேம் ஆகிய பரலோகத்திற்கு யாரெல்லாம் வர ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் கேட்கும் பொழுது, எத்தனை பேர் மன உவந்து, இந்த பாபிலோன் ஆகிய இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், இதன் மேல் எங்களுக்கு விருப்பமே இல்லை, பரலோக வாழ்வையே நாங்கள் விரும்புகிறோம், ஆண்டவர் எப்பொழுது வருவார், எங்களை அழைத்து செல்வார் என்று நாங்கள் அதையே விரும்பி நிற்கிறோம். தாவீது சொல்லுகிறார், இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, இந்த பூமியில யாரும் எனக்கு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு விருப்பம் இல்லை, நீங்க தான் என் விருப்பம்னு தாவீது சொன்னாரே. அந்த மாதிரிதான் சோத்திரிக்கிறோம் செருபாபேல் சொல்றாரு. அதனாலதான் பேர் எழுதப்படுகிறது. அதனால நம்ம தியானிச்சுட்டு வரோம். உங்க பேர் இந்த பூமியிலேயே, இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் அல்ல உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். யார் பரலோகம் போவா? பேர் எழுதப்பட்டவர்கள் பரலோகம் போவாங்க. அல்லேலூயா. அதை குறித்து பல வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு வரோம். சோத்திரம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 69:28 சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பெயர்கள் கிறுக்கப்பட்டு போவதாக. அப்படியானால் ஏற்கனவே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் கிறுக்கப்பட்டு போவதாக அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சோத்திருக்கிறோம். அப்புறம் நீதிமான்களின் பெயர்களோடு அவர்கள் பெயர்கள் எழுதப்படாது இருப்பதாக, கிறுக்கப்பட்டு போவதாக, எழுதப்படாமல் இருப்பதாக. இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு வேதனையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு அந்த இடத்துல நீங்களும் நானும் யாரும் வரக்கூடாது. எழுதப்படாதவர்களே பேர் எழுதப்பட வேண்டும், எழுதப்பட்ட பேர் கிறுக்கப்படக்கூடாது. அதுதான் நம்ம ஜெபம். சோத்திருக்கிறோம். அல்லேலூயா. 69வது சங்கீதத்தில் பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக. சோத்திருக்கிறோம். அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. இதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ பேர் எழுதிட்டோம், கடைசி வரைக்கும் அந்த பேர் இருக்குன்னு கேரண்டி இல்லை. எழுதப்பட்ட பேர் கூட கிறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர்லாம் நீதிமான்களின் பெயர்களோடு எழுதப்படாமல் இருப்பது எவ்வளவு காரியம். பாவிகள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்வதில்லை? நிலை நிற்பதில்லை. சபைக்கு ஆயக்காரனு பரிசேயனு வந்த பொழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன் மார்பிலே அடித்துக் கொண்டவனே நீதிமானாகி வீட்டுக்கு போனான். வேதம் தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன பரிசேயன் நீதிமான் என்கிற அந்த பெயரோடு அவன் பெயர் எழுதப்படல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீதிமான்களின் பெயர்களோடு நம்முடைய பெயர் எழுதப்படணும். பீலையாம் சொன்னான், என் முடிவு நீதிமானின் முடிவு போல இருப்பதாக. நீதிமான்களினுடைய அந்த சங்க சபையில் நானும் இணைய வேண்டும், என் பெயரும் எழுதப்பட வேண்டும் என்கிற அந்த மன வாஞ்சை உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்கள் பெயர் கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால்,
சர்தை சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்தால் உங்களுக்கு விளங்கும். வெளிப்படுத்தல் 3:4, வெளிப்படுத்தல் 3:5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுஸ்தப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடினால், இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் எடுக்கிறேன். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட என்ன செய்வாங்க? நடப்பாங்க. ஜெயங்கொள்ளுகிறவனேவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்ப இதுல இருந்து ஒரு வேர்டு எடுக்கிறேன். அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடினால். அப்ப யாருடைய பெயர் கிறுக்கப்படாது? யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னா பாத்திரவான்கள். ஆங்கிலத்தில் ஒர்த்தி. பாத்திரவான்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். பாத்திரவான்களானபடியால். அல்லேலூயா. நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா? இந்த காலவெளி ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். உனக்காக பிதாவின் ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே தன் இரத்தத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அந்த அன்புக்கும் தியாகத்திற்கும் நீங்கள் பாத்திரவான்களா இருக்கிறீங்களா? உங்களுக்காக சிலுவையில தன் ஜீவனையே கொடுத்தாரே, அந்த இயேசுவுக்கு நீங்கள் பாத்திரவான்களா இருக்கிறீர்களா? ஒரு மாணவன் கல்லூரியில் சேர வேண்டுமானால் அந்த மாணவன் அதற்கு பாத்திரவானா இருக்க வேண்டும். மார்க் எடுத்திருக்கணும். ஏற்கனவே படிச்ச ஸ்கூல் டிசியில எந்த ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. அந்த காலேஜில் அந்த ஃபீஸை கட்டக்கூடிய எலிஜிபிலிட்டி அவனுக்கு இருக்கா? அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கிறானா? அவன் நல்ல பையனா? இதெல்லாம் பார்த்து தான் அந்த கல்லூரியில் அவனுக்கு என்ன கிடைக்குதுங்க? இடம் கிடைக்குது. பாத்திரவான் இல்லாதவனுக்கு அந்த கல்லூரியில் இடம் இல்லை. சோத்திரம். காவல்துறையிலே ஒருவன் பணி செய்ய வேண்டுமானால், இராணுவத்திலே பணி செய்ய வேண்டுமானால் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா சரீர வளர்ச்சி, அந்த பிசிக்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த கட்டுமஸ்தான உடம்பு அவர்கள் வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் என்ன செய்யணும்? அவன் பாஸ் ஆகணும். ஒரு பிரதர் சொல்றாரு, இராணுவத்தில் எல்லாமே செலக்ட் ஆயிட்டாராம். இந்த கால் இருக்குல்ல, கால், அந்த கால் உள்ளங்கால், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் நிற்கும் பொழுது அந்த முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும் பாருங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும்ல. நான் சொல்றது விளங்குதுங்களா? இந்த இடத்துல ஒரு கேப். அந்த கேப்பே இல்லாமல் பட்டையாக இருந்ததுனால இராணுவத்தில் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கால் எப்படி இருக்குதுங்க? பட்டையாக தட்டின உடனே எல்லாத்துலேயுமே போனவர் அந்த இடம் இல்லைன்னு உடனே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இல்லாட்டினா பாத்திரவான் அல்ல. ஒரு வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் சோதரிக்கிறோம், அவங்க வைக்கிற எல்லா மருத்துவ காரியங்கள் சோதரிக்கிறோம். விசா இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும், அங்கே இருக்கிறவங்க கூப்பிடணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இவன் பாத்திரவான்னா தான் அந்த ஊருக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு பரலோகம் சொல்லுது, அவர்கள் பாத்திரவான்களானபடியால். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, பரலோகம் போக நீங்கள் பாத்திரவான்கள் தானா? உங்கள் பேர் எழுதப்பட வேண்டுமானால் நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? பாத்திரவான்களாய். லூக்கா 15, 19, 21 ஆகிய 2 வசனங்களில் ஒரே வார்த்தை வருது. அதுல இளையகுமாரன் சொல்லுகிறான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் என்ன இல்ல? பாத்திரன் இல்லை. தன்னை பாத்திரவானாய் அவன் இல்லைன்னு அவன் உணர்ந்து அழுகுறான். நான் பாத்திரவானா இல்லையே அப்பா, உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுக்கு என்ன இல்லாம இருக்கிறேன்? நான் பாத்திரவானா இல்லாம இருக்கிறேனே. உங்க அன்புக்கு, உங்க பாசத்துக்கு நான் பாத்திரமா நடக்கலையே. என்னை விட்டு போகாத போகாதன்னு எவ்வளவோ சொன்னீங்க ஆண்டவரே, நான் மீறி போயிட்ட ஆண்டவரே, நான் பாத்திரவான் இல்லையே. ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொல்லுகிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கு சத்தியத்துக்கும் நான் எவ்வளவே என்ன இல்லை? பாத்திரன் இல்லையே.
உலகத்துக்காக, ஊருக்காக நான் என் நேரங்களை, காலங்களை நான் விரயமாக்கினேனே. நல்ல ஜெபிக்க வேண்டிய நான், பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நான், ஊழியம் செய்ய வேண்டிய நான், எங்கேயோ என்னுடைய வருஷங்களை நான் கழித்து போட்டேனே. ஆனால் நீர் என் மேல் தயவாயிருந்தீர், கிருபையாயிருந்தீர். அதற்கு நான் எவ்வளவேன்னு என்னவா இல்லை, நான் பாத்திரனா இல்லை. ஒரு ஃபீல் உண்டாகுது. வேதத்துல யார் யாரெல்லாம் பாத்திரம் இல்லை, நான் பாத்திரம் இல்லைன்னு அழுதாங்களோ, கர்த்தர் அவளை பாத்திரமா மாத்தினார். அதுக்கு தான் சொல்றேன். நிறைய நேரம் சபையில நம்ம வரும்போது நம்மளை நீதிமான்களை போல எண்ணிக்கொள்ளுகிறோம். எல்லாம் எனக்கு இருக்கு, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் அப்படி பண்றாருன்னு நம்ம என்னமோ எல்லாம் உடையவர்களை போல இருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்டவர்களை யாருமே ஆசீர்வதிக்கவே இல்லை. நான் பாத்திரம் இல்ல ஆண்டவரே, நான் பாத்திரம் இல்ல ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் கதறின ஆட்களை தான் பாத்திரவான்களா மாத்திருக்கிறார். மத்தேயு 3:11, மார்க் 1:7 ஆகிய வசனங்களில் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் என்ன இல்லை, பாத்திரவான் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அதே சோதரிக்கிற யோவான் சார் எப்படி சொல்லுவார், அவருடைய வாரை, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, உடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கே நான் பாத்திரன் அல்ல. நான் எப்படி உங்களுக்கு ஞானசாரம் கொடுக்குது, என்ன நான் பாத்திரவாடா என்னலையே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் என்னமோ பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், சோதரிக்கிறோம். நாம என்ன பெர்ஃபெக்டா இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். லூக்கா 7ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதியின் வீட்டுக்கு போக இயேசு வந்துகிட்டே இருந்தாராம். வந்துகிட்டே இருக்கும்போது நூற்றுக்கு அதிபதி ஒரு ஆளை விட்டு சொல்றான், இயேசுநாதரை என் வீட்டுக்கு வரவேடான்னு சொல்லுங்க. ஏடா, என் வீட்டுக்குள்ள அவர் கால் வைக்கிறதற்கு என் வீடு பாத்திரம் அல்ல, என் வீடு பாத்திரம் இல்ல. ஒரு பெரிய அதிகாரி, ரோம அதிகாரி, அவர் சொல்றாரு, அந்த மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் தன் காலை என் வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என் வீடு பாத்திரம் அல்ல. 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வர என்னை பாத்திரவானாக நான் எண்ணல, என் வீடும் பாத்திரம் கிடையாது, நானும் பாத்திரன் அல்ல. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில தான் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் பாத்திரன் அல்லன்னு சொன்ன எத்தனையோ பேர் நான் இன்னும் காண்பிக்க முடியும். தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு இந்த கால வேளையில் உங்கள் பெயர் நிலைக்க வேண்டுமானால், நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால், நான் பாத்திரன் அல்ல. அந்த நிலையிலே இருக்கக்கூடாது. அந்த பாத்திரம், ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் சொல்லும், இவன் பாத்திரவான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நூற்றுக்கு அதிபதி பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, என் மேல விசுவாசம் கொண்ட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்க என்ன செய்யல, பார்க்கல. அதாவது உலகத்துல ஊர்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட போய் யூதர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து அவன் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாரு, நான் பாத்திரம் நல்லன்னு எதுக்கு சொன்னார்னா, சில யூதர்கள் போய் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவரே இவன் ரோம நாட்டை சேர்ந்தவனாக, ரோம அந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு புறஜாதியாக இருந்தாலும் இவன் யூதர்களுக்கு ஒரு ஜபாலயத்தை என்ன செய்திருக்கிறார், கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதங்களை செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தான் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார், இல்ல இல்ல இல்ல, இவர்கள் எல்லாரும் நான் பாத்திரவான், இயேசு எனக்கு அற்புதம் செய்ய பாத்திரவான் இவங்க சொல்றாங்க, ஆனால் நான் பாத்திரன் அல்லன்னு சொல்றேன். அல்லேலூயா. அதே போல யோவான் சானகன், ஆண்டவரே உம்முடைய பாதரட்சைகளை சோதரிக்கிறோம், சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்ன யோவான் சானகன் குறித்து என்ன சொன்னார், ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் சானகனை போல பெரியவன் இல்லை.
அப்போ ஒரு விஷயம் புரியுது. நான் பாத்திரம் இல்லப்பா, நான் பாத்திரம் இல்லப்பான்னு சொல்ற ஒவ்வொருவரையும் பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரால் சொல்லப்படணும் பாத்திரவான்களானபடியால். சர்தையில் இருக்கிற சில பேர், சர்தை என்கிற சபையில சில பேரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பாத்திரவான்களானபடியால். எல்லாரையும் நிறைய பேர் சொல்லல. இந்த ஆலயத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பாத்திரவான்கள் தானா? கொஞ்சம் வச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 4-5 குறிப்புகளை நான் சொல்றேன், எவைகளில் நான் பாத்திரவானா இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுதில்ல, அவர்கள் பாத்திரவான்களானபடியால். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து அப்படின்னு பைபிள் சொல்லுது. அழைப்புக்கு பாத்திரவான்கள். ஆண்டவர் உன்னை அழைச்சார்ல, அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடக்க வேண்டும். எங்கேயோ கடந்தோம், எப்படியோ கடந்தோம். இயேசு அழைச்சதுனால தானே நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் அழைக்கலன்னா இந்த ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காது, இந்த சுகம் வந்திருக்காது, இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. அன்றைக்கு மார்த்தாள் சொல்றா, போதகர் உன்னை அழைக்கிறார், எழுந்து வா. அவர் அழைப்பு ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு நாம இப்படி உட்கார்ந்திருக்கிறோம்னா நம்மை அழைத்தார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன அழைச்சாரே, அந்த அழைப்புக்கு நான் எப்படி இருக்கணும்? பாத்திரவானா இருக்கணும். எங்கேயோ கடந்த என்ன, குப்பையில் கடந்த என்ன, குழியில் கடந்த என்ன, நாத்தத்தில் கடந்த என்ன, அசிங்கத்தில் கடந்த என்ன, தூசியில் கடந்த என்ன, சோத்திரிக்கிற ஒருவர் எண்ணப்படாது கடந்த என்ன, பிளாட்பாரத்தில் கடந்த என்ன, வழி ஓரத்தில் கடந்த என்ன, கட்டப்பட்ட கழுதையை போல கடந்த என்ன, தூக்கி வீசப்பட்டவனை போல இருந்த என்ன, அழைத்தாரே. அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் அழைத்தாரே. அப்படி அழைப்புக்கு நான் தகுதி உள்ளவனே அல்ல. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய அழைப்புக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. எத்தனை பேர் அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றவங்க கையை தட்டி ஆமாண்டவரே, நான் தகுதியே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா என்ன அழைச்சாரே? நீங்க என்ன ரொம்ப அழகுன்னு சொல்லி உங்களை அழைச்சாரா? ரொம்ப படிச்சவங்கன்னு சொல்லி அழைச்சாரா? இல்ல நீங்க வந்தா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப லாபம் உண்டாகுன்னு சொல்லி ஏதோ உங்களில் இருக்கிற விசேஷத்தை கொண்டு உங்களை அழைச்சாரா? என்னத்துக்கு என்ன அழைச்சாரு? பைபிள சொல்லி இருக்கிறது, உள்ளவனை அவமாக்கும்படி இல்லாதவனை அழைச்சார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை என்ன செய்தாரு? அழைச்சார். இழிவானவைகளை அழைச்சார். அந்த லிஸ்ட்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம ரொம்ப சூப்பர் ஆட்கள் அல்ல. அவர் அழைத்ததுனால இவ்வளவு நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். அப்ப அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா இருக்கணும்ல. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவர். எல்லாம் சொல்லுங்க, வரவழைத்தான். எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்த நம்மை இருட்டுக்குள்ள கடந்தோம், அந்தகாரத்துக்குள்ள கடந்தோம், எவனுக்குமே தெரியாம எங்கேயோ கடந்தோம். ஆனா அங்கிருந்து கர்த்தர் என்னை வரவழைத்தான். அல்லேலூயா. அப்ப அங்கிருந்து வரவழைச்சார, என்னை அழைச்சிட்டு வந்தார. அவருக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா? என்னை வரவழைத்து என்ன செய்திருக்கிறார்? புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பைபிள் சொல்ற அடிமையா கிடந்த நம்மள அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரனா இருக்க என்னை அழைத்தார். அல்லேலூயா.
ஏசாயா 51:2 சொல்லுது, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது ஒரு ஒண்டியா கிடந்தோம், ஒரு நன்மையுமே இல்லை. இந்த ஆசீர்வாதமும் இந்த நன்மை எல்லாம் அவர் அழைச்ச பிறகு வந்ததுன்னு எண்ணுகிறவர்கள் மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அன்னாளுக்கு பிறந்த ஒரு மூத்த மகன் தான் சாமுவேல். சாமுவேலுக்கு ஒன்றும் சிறப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். 1 சாமுவேல் 3:10 சொல்லுது, கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார்ல, அழைச்சார்ல, அன்னையிலிருந்து தான் அவன் பெரிய தீர்க்கதரிசியா மாறினான். அழைப்பு. ஏசா அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கல. ஏசா ஈசாக்கினுடைய மூத்த மகன் தான் ஏசா. ஈசாக்கின் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனே என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு பெரிய பொறுப்புள்ளவனா இருந்திருக்கணும். ஆனா தன் மேல் இருக்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற விசேஷத்தை ஒருவேளை பைற்றங்குழுக்காக அதை அலட்சியம் பண்ணி அழைப்புக்கு என்னவாய் நடக்கவில்லை, அவன் பாத்திரவானாய் நடக்கவில்லை. பின்பு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடியும் அந்த விசேஷத்தை அவன் திரும்ப பெறவே இல்லை. சவுல் ஆண்டவர் ராஜாவாய் அழைத்தார். கழுதையை தேடி போனவன் ராஜ பின்னணி ஒண்ணும் கிடையாதுங்க, சாதாரணமான ஆளுங்க. அவனை போய் ஆண்டவர் ராஜாவாய் இருக்கும்படி அழைத்தார். ஆனால் அவன் அந்த அழைப்புக்கு எப்படி நடக்கல, பாத்திரவானாய் நடக்கல. 1 சாமுவேல் 15:11 சொல்லுகிறது, நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இன்னைக்கு இந்த சவுலை குறித்து ஏசா குறித்து சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்களும் கவனிக்கணும். அழைப்புக்கு பாத்திரமா இருக்கிறனா? யூதாசை ஆண்டவர் விசேஷ ஊழியத்திற்கு அழைத்தார். 12 சீஷர்களை செலக்ட் பண்ணி அவர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கினார். அந்த அப்போஸ்தலர் ஒருவன் தான் யூதாஸ். அவனை ரொம்ப நம்பினார் ஆண்டவர். அவன் கையிலே பொக்கிஷங்களை கொடுத்து வைத்து அவன் அந்த அளவுக்கு நம்பினார். ஆனால் அவனோ 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து அபாத்திரனாய் போனான். கூடவே இருந்து அவரை காட்டி கொடுத்தான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து இயேசுனார் சொல்வாரா, இவர்கள் பாத்திரவான்களா இருக்கிறபடியால் சொல்வாரா? நீங்க தான் செக் பண்ண. வாலிப தம்பி, உன்னை பார்த்து ஏசப்பா அப்படி சொல்லுவாராப்பா? வாலிப தங்கச்சி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, என் பிள்ளை எனக்கு பாத்திரமா தான் இருக்கு? சகோதரா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரா, இவர்கள் எனக்கு பாத்திரம் தான் சொல்லுவாரா? பலர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு எப்படி நடக்கிறது இல்லை, பாத்திரமா. மத்தேயு 22:8 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு எப்படி போனார்கள்? அபாத்திரராய் போனார்கள். அபாத்திரராய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போறாங்க? அபாத்திரமாய். தேவ பிள்ளையே, இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு மாறாம இருக்கிறதுனாலதான் வண்டி ஓடுது. தேவ பிள்ளையே, என்ன அழைச்சாரே அந்த அழைப்புக்கிற பாத்திரமா. சில நேரம் எங்க அம்மா திடீர்னு உட்காந்து இருப்பாங்க, அழுவாங்க. அது பல முறை நடக்கும். அப்படியே எப்படி உட்காந்து இப்படி வானத்தை பார்த்து அப்படியே சேர்ல உட்காந்து இருப்பாங்க, கண்டு தார தாரையா தண்ணி ஊத்தும். என்னம்மா? இல்ல, என்ன ஆண்டவர் அழைச்சாரு சொல்லுவாங்க. என்ன அழைச்சாரு? நான் ஸ்கூல் படிக்கலையே, ஆனாவனா தெரியாத, கல்வி இல்லையே, எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இல்லையே, என்ன போய் ஆண்டவர் அழைச்சாரு, எனக்கு தரிசனம் தந்தாரு, என்னமோ ஆளே இல்லாத மாதிரி என்ன போய் ஆண்டவர் கூப்பிட்டாரு. நான் எதுக்கு தான் தகுதி? எனக்கு என்னத்துக்குள்ள நான் தகுதியா இருக்கிறேன்? என்ன ஆண்டவர் கூப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு ஊழியத்துக்கு போன்னு என்னோடு தெளிவா பேசினாரு. எனக்கு வெளிச்சமாய் அவர் தன்னுடைய சோதரிக்கிற மகிமை எனக்கு வெளிப்படுத்தினாரு.
சொப்பனங்கள் என்னோடு பேசினாரே, தரிசனங்கள் என்னோடு பேசினாரே. இந்த பாண்டிச்சேரிக்கு முதல்ல வரும் பொழுது சோதரர் ஒரு முந்திரி காட்டுல நான் முட்டி போட்டு ஜபிக்கும் போது பெரிய பிரகாசமான உருவம், அந்த வெளிச்சத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினாரு. நான் தகுதியா இதுக்கு? நான் என்ன போய் கூப்பிட்டு இருக்கிறாரே சொல்லி சொல்லி அழுவாங்க. தேவப்பிள்ளை, என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவர் அழைச்சி என்னை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்ன நம்பி தேவ பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து சில நேரம் நான் ஜெபிச்ச ஜபத்திற்கு அற்புதம் செய்து நான் சொன்ன வார்த்தைக்கு இன்னொருத்தவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து என்னையும் இன்னொருவருடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துறாரு. அந்த அழைப்புகள்லாம் நான் தகுதிதானா? ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் எப்படி போயிட்டாங்க? நீங்க போக கூடாது. அந்த அழைப்ப சோத்திரம் ஆமென்னு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 19:9 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய அழைப்பு பாக்கியமானது. ஆமென். வெளிப்படுத்தல் 17:14 சொல்லுது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களாய், பாத்திரவான்களாய். ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே. லேலுயா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. க்ளோரி. சத்திய ஆமென். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று. ஹல்லேலூயா. உன் பேரை ஜீவ, ஹல்லேலூயா, எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே. வல்ல வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார், அழைக்கிறாரே. அல்லேலூயா. இது தெருவில் நின்று குப்புசாமிக்கு ராமசாமிக்கு பாடுற பாட்டு, இது நமக்கு அப்பப்ப பாட வேண்டிய பாட்டு. அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா நடக்கிறேனா? ஆண்டவர் அழைச்சாரே, எங்கேயோ கடந்த நம்மளை அழைச்சாரே. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவார், எங்கோ இருந்தேன் எப்படியோ இருந்தேன், என்னை கூட்டிட்டு வந்தாரே. அந்த அழைப்புக்கு நான் எப்படி இருக்கணும்? பாத்திரவானா இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க இந்த காலவெளியில. ஆண்டவரே, நிறைய நேரம் நான் ஜெபிக்கிறது இல்லை, நிறைய நேரம் வேதம் வாசிக்கிறது இல்லை, நிறைய நேரம் உமக்கு ஏற்றவனால இல்லை ஆண்டவரே, என்னை அழைச்சிங்க. ஆனா அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் பாத்திரமா இருக்கணும்? பிலிப்பியர் 1:27 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரனாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள்.
சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்கள். இயேசுவுக்கு பாத்திரராய் இருக்கிறவர்கள் அவருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைகள். சுவிசேஷம்னா என்னங்க? இயேசு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், பல பாடுகளை பட்டார், ரத்தம் சிந்தினார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் எனக்காக மரித்தார். உயிரோடு கூட இயேசு எழுந்தார். இயேசுவால் தான் ரட்சிப்பு உண்டு, இயேசுவால் தான் சமாதானம் உண்டு, இயேசுவால் தான் விடுதலை உண்டு, இயேசுவால் தான் பரலோக வாழ்வுக்குள் வர முடியும் என்று சொல்வதுதான் சுவிசேஷம். தட் இஸ் த காஸ்பல். இதான் காஸ்பல். அவர் வந்தார், எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவரால் தான் விடுதலை என்று சொல்வதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் முதல்ல நமக்கு தேவை. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள் வாசம் செய்கிறாரா? அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா? அந்த சுவிசேஷத்தை நம்ம இயேசு எனக்காய் வந்தார், ரத்தம் சிந்தினார், எனக்கு நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், அவரால் தான் எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்றமே, அந்த சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரமா இருந்து நானே ஒரு சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு நடக்கணும். நம்ம என்ன பார்க்கிறவங்க, நீங்க ரொம்ப இப்படி இருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஜனங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும். அப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணும். இரண்டாவது, அந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஆமென். சுவிசேஷத்துக்கு பாத்திரம்னா அதான், யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி என்ன செய்யணும்? சொல்லணும். சும்மா வாய் மூடியா இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஒர்க்குக்கு போறவங்க அந்த காஸ்பல் பிரசன்டிங்கே கிடையாது. இயேசுவை பத்தியே சொல்றது இல்லை, அப்படியே போறது, வேலைக்கு போறது, வேலை செஞ்சுட்டு கமக்கமா வந்துடுது. யாருக்கு இயேசுவை பத்தியும் சொல்றது இல்லை, யாரும் ரட்சிப்புக்காக பற்றி கவலைப்படுறது இல்லை. உன்னை குறித்து தேவனுக்கு பெரிய வருத்தம்பா. ஆண்டவர் சொல்வாரு, உனக்காக நான் ரத்தம் சிந்தினது, உனக்காக நான் பாடுபட்டதெல்லாம் வீணா போதேன்னு சொல்லுவார். ஆனதான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் அவனுக்கு ஐயோ. பிலிப்பியர் 1:17-18 சொல்லுது. பிலிப்பியர் 1:17 சொல்லுது, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். பாருங்க, உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பினாலே நீங்கள் அறிவிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், சுவிசேஷத்திற்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு உயிரே கொடுத்து வச்சிருக்கிறாரு, வேற ஒன்னுத்துக்கும் உயிர் கொடுக்கல. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு மட்டும் போக மட்டும்தான் இயேசு உங்களை ரட்சித்தார்னா, நாளைக்கு இயேசு வராருன்னா இன்னைக்கு ரட்சித்தாலே உங்களை போதும். ஆனா அவர் வர்றதுக்கு பல ஆண்டுக்கு முன்னாக உங்களை ரட்சித்திருக்கிறது காரணம் என்ன? அவரை குறித்து எல்லாருக்கும் நீங்க சொல்றதுக்கு தான். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்துக்கு எப்படி நடந்து கொள்ளுங்கள்? பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, காலேஜில் உங்களோடு பழகிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி சொல்றீங்களா? வெக்கப்படக்கூடாது. இயேசுனாரை பற்றி சொல்றதை குறித்து நீங்க அதை அசிங்கமா எண்ணக்கூடாது. அதை சொன்னா என் வேலையில பிரச்சனை வந்துருமா, இல்ல என்னுடைய தன்மானத்துக்கு பிரச்சனை வந்துருமா, இல்ல என்ன மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்களா நினைக்க கூடாது. சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரவானா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பினாலே அறிவிக்கிறார்கள். 18 வசனம் சொல்லுகிறது, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன். இன்னும் என்னப்படுகிறேன்? எப்படியாயினும். நான் சொல்றேன், எப்படியாவது கிறிஸ்துவை அறிவியுங்கள். எந்த விதத்திலேயாயினும் அறிவிங்க. இயேசுநாதரை பத்தி சொல்லாம இருக்காதீங்க. உங்களுக்கு தேவன் செய்த ஒரு அற்புதத்தை சாட்சியா சொல்லி, அதனாலதான் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். உலக மனிதர்கள் யாரை நான் பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றது உண்டு. சோத்திரம்.
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, உங்களோடு பேச எனக்கு ஆறுதலாக இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு இயேசுநாதரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், உனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரிலன்னா நம்ம இவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறோன்றது ரொம்ப வேஸ்ட்டு. ரோமர் 1:16 சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுகிறதில்லை. சுவிசேஷம் என்னங்க? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் என்பது ஒரு வெளிச்சம். ஒரு சுவிசேஷத்தை ஒருத்தர் சொல்றீங்கன்னா அந்த இருட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு வெளிச்சம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதான் சுவிசேஷம். ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. நம்ம என்ன உண்டு பண்ண முயற்சிக்கிறோம்? பிரகாசத்தை. ஆனா அந்த இப்பிரபஞ்சத்தின் பிசாசு அவர்கள் பிரகாசமா இராதபடி அவருடைய மனக்கண்ணை என்ன செஞ்சிருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். அந்த குருட்டுத்தனத்தை கடந்து அந்த சுவிசேஷம் என்கிற ஒளியை அவர்களுக்கு கொடுக்கிறோம். நீங்க ஒரு வீட்டுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இருட்டான அந்த வீட்டுக்குள் ஒரு சுவிசேஷ ஒளி உள்ள போதுனர். அத காஸ்பல். நீங்க ஒருத்தர் நண்பரோடு பழகுறீங்க, சொந்தக்காரரோடு பழகுறீங்க, சிரிச்சு பேசுறீங்க, ஆனா அவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னா அவர்களுக்கு நீங்கள் இன்னும் வெளிச்சமாய் மாறல. ஆமென். சுவிசேஷத்தை சொல்லணும். யாரை பார்த்தாலும் ஜி மேஜர், யாரை பார்த்தாலும் என்னத்தை சொல்லணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறை சாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறை சாற்றுவே. ஜீவிக்கிறா என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவா. ஜீவிக்கிறா, glory glory, சீக்கிரமா வந்திடுவா. சர்வ வல்லவர் என் சொந்தமான, glory glory, சத்தமா சர்வ வல்லவர் என் எஜமான், glory, என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். glory, ஓ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். ஆமென். என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சாவை நின்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான். அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 21:36, நான் எவைகளில் பாத்திரவானா இருக்க வேண்டும், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வருகை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியை குறித்தும் கர்த்தர் முழு விவரமாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதிலும், மார்க்கு 13ஆம் அதிகாரத்தின் முழுவதிலும், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் முழுமையும் விவரமாய் பேசுகிறார். ஆண்டவர் எப்படி வரப்போகிறார், உலகத்தின் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், ஆண்டவர் வருகையின் அடையாளங்கள் என்ன, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும், எல்லாம் விவரமா பேசிட்டு லூக்கா 21:38 சொல்றாரு, ஆகையால் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் ஒன்றுதான்
உங்களை தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்காதவன் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான் அல்ல. எலியா ஜெபிக்கிறவன். எலியா சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பனியோ மழையோ பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் ஜெபம் பண்ணினான். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறார் பாருங்க தாவீது, எலியா. நீங்கள் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 18:22 பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த நேரம் தான் ஆபிரகாம் ஜெபம் பண்ணின நேரம். அழிந்து போகிற சோதோம் கொமோராவில் இருக்கிற தன்னுடைய சோத்திர அண்ணன் மகனுக்காக லோத்துவுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஆபிரகாமை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். மோசே திறப்பின் வாசலில் ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக நின்றதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தேவனுக்கு முன்பாக நின்ற வசனங்களை பார்க்கிறோம். இந்த ஜெபிக்கிற ஆட்கள்லாம் யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க? தேவனுக்கு முன்னாக நிற்கிறாங்க. உன் ஜெபம் தேவனுக்கு முன்பாக நிற்க உங்களை பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. ஒரு பிரதம மந்திரிக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கணும்னா அதற்கு அவன் என்னவா இருக்க வேண்டும்? ஒரு ஜனாதிபதிக்கு முன்னாக ஒருவன் நிற்க வேண்டுமானால் அவன் என்னவா இருக்க வேண்டும்? எல்லாம் சும்மா கண்டவும் போய் ஒரு அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாடி நின்ற முடியாது. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறதற்கே சோத்திர அவன் ஒரு தகுதி உள்ளவனா இருக்க வேண்டுமானால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவருக்கு முன்பாக நிற்க. ஜெபம் வெறும் உலக தேவைகளை பெறுவதற்காக மட்டுமல்ல ஜெபித்து விட்டு போகிறது. ஜெபம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு, பரிசுத்தப்படுவதற்கு, வருகையிலே காணப்படுவதற்கு, எல்லா ஆபத்துகளை தாண்டி கர்த்தருக்கு முன்னாக நிற்கப்படுவதற்கு இந்த ஆழமான ஜெபம் நமக்கு அவசியமா இருக்கிறது. உங்களை தகுதி உள்ளவனா இந்த ஜெபம் மாற்றுகிறது. ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆவியானவர் உங்கள் குறைவுகளையும் குற்றத்தையும் உணர்த்தி உங்களை சுத்திகரிக்க வைப்பார், உங்களை புடம்பிட வைப்பார், அவருக்கு முன்பாக உங்களை நிலைநிறுத்துவார். ஜெபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது. அதனால்தான் லூக்கா 18:1 சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் சோத்திர ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்கிறார். அவர்களை குறித்த பைபிள் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளில் அப்படி ஜெபிக்கிறவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை காண்பார். அப்படி ஜெபிக்காதவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது. 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை ஜெபம் தான் உங்களை பாத்திரவானா மாத்துது. யாருக்கு முன்னாடி நிற்க? தேவனுக்கு முன்னாக நிற்க. இந்த ஜெபம் என்ன செய்து, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு உங்களை தப்புவிக்க பண்ணி கர்த்தருக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி விடுகிறது. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஏன் ஜெபம் பண்ணோம்? எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? கஷ்டப்பட்டவன் போய் ஜெபம் பண்ணிட்டோம், கஷ்டப்படுறவன் சர்ச்சைக்கு போட்டு. ஒருத்தர் அப்படிதான் சொல்றாரு, ஏன் பிரதர் சபைக்கு வரல, ஏன் பிரதர் நீங்க ஆண்டவரை தேடாம இருக்கிறீங்க? அதை கஷ்டப்படுறவனுக்கும் 1க்கும் 2க்கும் லாட்டரி அடிக்கிறவனுக்கு சொல்லுங்க, எனக்கு எல்லாம் ஜெபம் தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் இருக்கு, எதுக்கு ஜெபம் தேவைன்னு நினைக்கிறாங்க. பிரதர், சம்பவிக்க போகிற ஒரு பெரிய ஆபத்திற்கு, இனி வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்திற்கு நீ தப்புவிக்கப்படுவதோ கர்த்தருக்கு முன்னாக நீ நிறுத்தப்படுவதற்கு ஜெபம் காரணமா இருக்கு. இல்லாட்டி உன்னை தகுதிப்படுத்தாது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அல்லேலூயா. இன்று காணும் வானம் பூமியாவும் நீ வரும்போது வெந்தளிந்து போகுமே. இன்று காணும் வானம்
யாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும், பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும், பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும், பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ள கொண்ட அண்ணல் இயேசு, அவளோடு ஐக்கியங்கள் காட்டி, அவளோடு ஐக்கியங்கள் காட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் அழிய போகுது. வானம் பாய் சுருட்டப்படுவதை போல சுருட்டப்பட போகிறது. நட்சத்திரங்கள் அத்திக்காயை போல உதரப் போகிறது. சூரியன் ரத்தமாய் மாறப்போகிறது. பூமி வெந்து உருக போகிறது. எல்லா சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆனால் இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவது. ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம் பிரதர். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆபத்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இதோ வந்து கொண்டிருக்கிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். ஆரவாரத்தோடு, பிரதான தூதருடைய சத்தத்தோடு, தேவய காலத்தோடு அவர் வருகிற நாள் நெருங்கி இருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சண்டைகளை கேள்விப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். சமீபத்தில் கூட பாருங்க, சோத்தரிக்கிறோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது ஒருவேளை உலக போராய் மாறுமோ என்று எண்ணக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டுச்சு. சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பஞ்சாப்ல இருக்கிற சோத்தருடைய நண்பர் ஒருத்தர் ஊழியம் செய்யற, அவர் சொன்னாரு, சோத்தரிக்கிறோம் இங்க பகுதியில் சோத்தரிக்கிறோம் லைட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. பாகிஸ்தானுடைய ட்ரோன்லாம் எங்க பகுதியில் பறந்தது. சில விஷயங்கள் செய்தியில சோத்தரிக்கிறோம், சில விஷயங்கள்லாம் சொல்லல, நாங்கள் நடுங்கி கொண்டிருந்தோம். சோத்திரம். எங்க பகுதியில் இருக்கிற ஒரு சோத்தரிக்கிறோம் ஒருத்தவங்க மேல அதை விழுந்து அந்த குடும்பம் இறந்து போச்சு. எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல தான் அது நடந்ததுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. சோத்தரிக்கிறோம். ஏதாவது ஒரு தட்டுனா பாண்டிச்சேரிக்கு வந்து உழறதுக்கு எம்மா நேரம் ஆகும். தேவனுடைய பிள்ளையே, ஒரு பெரிய ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோத்தரிக்கிறோம், ரஷ்யா ஒரு பக்கம் யுத்தம் பண்றாங்க, அங்கங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்படும் போது எங்கேயோ நடக்குது கேள்விப்படக்கூடாது. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிற நேரம் நெருங்கி விட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கண்ணு, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படும் போது உட்காந்து அரசியல் பேசுற டைம் இல்லை. அதெல்லாம் கேள்விப்படும் போது டக்கு நமக்கு தேவ வருகை, உலகத்தின் முடிவு, அதை குறித்த ஒரு சிந்தை. ஐயோ ஆண்டவரே, ஆயத்தமாகணும். இது இந்த ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது என்னுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. அதான் ஆண்டவர் சொல்றார், இவைகளுக்கெல்லாம் தப்பி யாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான். அந்த இயேசுனாருக்கு முன்னாடி நிற்க பாத்திரமா யார் இருக்காங்களோ அவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படாமல். ஆமென். நான்காவது குறிப்பு சொல்லி முடிக்கிற 2 தெசலோனிக்கேயர் 1:5 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. நீங்கள் அந்த ராஜ்யத்திற்கு, எல்லாரும் சொல்லுங்கள், அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு
நம்முடைய குறிக்கோளே பரலோக ராஜ்யம் தான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தான் என் குறிக்கோள். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வாழணும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர் அனுபவத்தை பாடுறாரு. அந்த அனுபவம் இல்லாமல் நம்மளே சும்மா புருடா விட வேண்டியது தான். பரலோகம்தான் என் பேச்சுன்னு பாடுறோம். ஆனால் பரலோகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அது உனக்கும் இயேசுதாருக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தை குறித்த வாஞ்சியே இல்லை, விருப்பமே இல்லை. இந்த பூமியை விரும்புகிறோம், பூமியில் உள்ளவைகளை ரொம்ப நேசிக்கிறோம், இதிலேயே சுற்றி திரிகிறோம். சபைக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, ஜபத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. ஆனால் அவர் பாடுறாரு பரலோகம் தான் என் பேச்சுன்றார். தோத்திரம், அபட்டமான பொய். அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் எல்லாம் சொல்லுங்க, அந்த ராஜ்யத்திற்கு நான் பாத்திரவானா இருக்க வேண்டும். அந்த ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்யம்னு போட்டிருக்கு. தானியேல் 7:18 அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்னு வருது. பிதா பரிசுத்தர், குமாரர் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், தேவதூதர்கள் பரிசுத்தர். அங்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற இடம் அது. அந்த ராஜ்யத்துக்கு நீ பாத்திரவனா இருக்க வேண்டுமானால் பரிசுத்தம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்கள் அங்கே பிரவேசிக்கும்படிக்கு நீங்கள் பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறீர்களா? பரிசுத்தவான்களின் பங்கு எடுப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்தன் இப்படி ஒரு பாட்டு பாடினார், பரிசுத்தம் என்னும் டிக்கெட் இருந்தா பரலோகத்திற்கு பயணம் செய்யலாம். டிக்கெட் எதுதாங்க? பரிசுத்தம் தான். பைபிள் சொல்கிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பரிசுத்தமான தேசம். இரண்டாவது, அது துதிமயமான ராஜ்யம். என்ன மயமான ராஜ்யம்? அங்க எப்பொழுது 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, அந்த ராஜ்ய துதிமயமான ராஜ்யம். பாட்டு பாடும்போது வாயை திறந்து பாட்டு பாடுறதில்ல, கையை தட்டி ஆராதிக்கிறதில்ல, அல்லேலூயா சொல்றதில்ல, ஆமேன் சொல்றதில்ல, கையை உயர்த்தி வெக்கப்படாம துதிக்கிறதில்ல. அப்படியே கையை கட்டிக்கிட்டு என்னமோ மாப்பிள்ளை மாமியார் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை மாதிரியாகவும் சாத்திரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, வாயை திறக்காது. இது பரலோகம் போகுது. நீ பரலோகம் போய் என்ன பண்ண போற? இங்கே வாய் திறந்து துதிக்க மாட்டேன்றியே, இங்கே ஆராதிக்க மாட்டேன்றியே. பரலோகத்தில் 24 மணி நேரமும் துதிக்கிற இடமாச்ச. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எல்லா ஊழியமும் நின்றோம். பிரசங்க ஊழியம்லாம் அங்க நடக்காது, சுவிசேஷ ஊழியம் அங்க இல்ல, பிசாசு துரத்துற ஊழியம் அங்க இல்ல, படைமுயற்சி கூட்டம்ல கன்வென்ஷன் கூட்டம் கிடையாது. எல்லாம் இந்த பூமியிலேயே ஊத்தி மூடிட வேண்டித்தான். பரலோகத்திற்கு போன பின்பும் ஒரு ஊழியம் நடக்கும், ஆராதனை ஊழியம், கர்த்தரை துதிக்கிற ஊழியம், கர்த்தரை மகிமைப்படுத்துற ஊழியம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பூமியில அதற்கான பிராக்டிஸ் இங்க நடக்குது. ஆமென். இங்க கை தட்டி பாடாத ஆளுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அவள் பாத்திரவான் அல்ல. ஏன்னா அது துதிமயமான தேசம். ஏசாயா 6:3 அதெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. சேராபீன்கள் சோத்தரிக்கிற ஒருவர் பார்த்து பறந்துகிட்டே சேனைகளின் கர்த்தர், அந்த அவர்கள் துதிக்கிற சத்தம் அந்த இடத்தை அசைக்கிறது. அல்லேலூயா. துதிகளின் நடுவே அவர் என்ன பண்றாருங்க? வாசம் பண்றாரு. அது தாழ்மை உள்ளவர்கள் பங்கு பெறும் தேசம். பரிசுத்த உள்ளவருடைய தேசம் மட்டுமல்ல, தன்னை தாழ்த்துகிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் இந்த தன்னை பெரியவனாய் காண்பிக்கிறானோ அவன் பரலோகத்திலே சிறியவனாய் இருப்பான். எவன் சிறியவன் என்று எண்ணுகிறானோ அவன் பரலோகத்தில் யாராயிருப்பான்? பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவர்கள் பங்கெடுக்கிற தேசம். அதுதான் மத்தேயு 5:3 சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களை உடையது. அல்லேலூயா. அவ தாழ்மை. அங்கே போய் பெருமைக்காரன்லாம் அங்கே போக முடியாது.
எனக்கு எல்லாம் தெரியுன்றவன் அந்த தேசத்துக்கு போக முடியாது. தாழ்த்துறவன் போற இடம், துதிக்கிறவங்க போற இடம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதில் இருக்கிறது? சாதிக்கிறவர்கள் பங்கெடுக்கிற தேசம். பரலோகத்துக்கு சாதிச்சிடணும். ஆனால் தான் இந்த பூமியில் வாழும்பொழுதே சும்மா பேசுறவங்க போக முடியாது, சாதிக்கிறவர்கள் தான் போவாங்க. அழகா இருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இந்த பூமியில ஊழியம் செய்தவங்க பங்கு பெறும் தேசம்தான் அந்த ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு நாம் என்ன பெறணும்? தகுதி பெறணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவருடைய அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவானா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு நாங்கள் பாத்திரவானா இருக்க வேண்டும். இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு நாங்கள் பாத்திரவானா இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. சர்தையில் சில பேர் உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் அவர்கள் நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். நான் சொல்ற சர்தையில சில பேர்ன்றாங்கள, அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்துடணும். நல்ல கையை தட்டி, ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசுங்க. பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை வாலிப தம்பி ஒரு நிமிடம் அப்படியே கையை தட்டு நல்ல அந்நிய பாஷைகளை பேசு. ஆண்டவரே அந்த சில பேராய் என்னை மாற்றும், அந்த சர்தையில் இருக்கிற சில பேராய் மாற்றும், என்னை பாத்திரவானாய் மாற்றும், என்னை பாத்திரவானா மாற்றுங்க ஆண்டவரே. என் பேர் கிறுக்கப்படக்கூடாது ஆண்டவரே, என் பேர் கிறுக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம். Thank you Jesus. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. ஜி மேஜர் கொடுத்துருங்க. ஹalleluya 24. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் நோரி ஒப்பே கொடுத்து விட்டே. சோத்ரா ஆமென். ஒப்பே கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம். புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா மனதை. ராஜாவின் இரண்டாம்
தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. அல்லேலூயா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை உற்சாகமாக எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு சோத்திரோ ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோ. அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொந்தரோ எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியோ. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. சர்தையில் சில பேர் உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியான் அவர்கள் பேர் கிறுக்கப்படாத ஆண்டவர் சொல்றேன். அவருடைய அழைப்புக்கு பாத்திரமா இருங்க. சுவிசேஷத்துக்கு பாத்திரமா இருங்க. அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி தேவனுக்கு முன்பாக நிற்க இந்த பாத்திரவான்களாய் கர்த்தரை மாற்றும்படி கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் பாத்திரவான்களாய் இருப்போமானால் எங்க பேர் கிறுக்கப்படாது, நிலைத்திருக்கோம். நாங்க பாத்திரமா நடந்துக்கணும்ப்பா. ஆண்டவரே, உங்க அழைப்புக்கு பாத்திரமா, இந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமா, உங்களுக்கு முன்னாடி நிற்க பாத்திரமா, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பாத்திரமா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த செய்தியை கேட்டு அப்படியே மறந்து போகாதபடி எங்க இருதயத்தில் அது எழுதப்படட்டும். இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் எங்களுக்குள்ள ரிங்காரம் விட்டுட்டே இருக்கட்டும். நான் பாத்திரவானா இருக்கணுமே, நான் பாத்திரவானா இருக்கணுமேன்னு. ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க. இந்த வாரம் முழுவதும் அவர்களோடு இருந்து நிச்சயமுள்ள கர்த்தர் அவர்களுக்கு முன்னாக நடப்பீராக. அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர்களோடு இருப்பீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் நம் அனைவரோடு என்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க ஒரே குரலா, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கு என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாய் கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாத்திரவான்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.